பிரசித்தி பெற்ற திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் மாசித் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலாகும். பிரசித்தி பெற்ற 108 ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோவிலில் மாசித் திருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. குறிப்பாக இதில் மார்க்கெட் குமரன் தெரு காளியம்மன் கோவிலிலிருந்து சாமன்குள மக்களின் சார்பாக பாலக்கொம்பு எடுத்து திண்டுக்கல் 4 ரதவீதி வழியாக மேளதாளத்துடன் வருகை தருவார்கள். பின்னர் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு பாலப்பொங்கு கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகே பாலக்கொம்பு நடப்பட்டு தர்பை போன்ற புல்கள் மூலமாக கொடிக்கொம்பு பகுதியில் பாலக்கொம்பு ஊன்றப்படும். அதனைத் தொடர்ந்து விஸ்வகுலம் சார்பில் அம்மனுக்கு தாலி பொட்டு என ஊர்வலமாக கோட்டை மாரியம்மனை வந்தடைவார்கள். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். கோயில் நிர்வாகத்தினர் அம்மன் திருவுருவம் பொறித்த கொடியினை மேளதாளத்துடன் கொடிமரத்து அருகே கொண்டு வருவார்கள். அம்மனுக்கு அருகே சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்தின் பாலக்கொம்பு அருகே அம்மன் திருவுருவம் பொறித்த கொடியை கோவில் பூசாரிகள் ஏற்றினார்கள். ஏற்றும் பொழுது சுற்றியிருந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களிட்டு பரவசத்துடன் வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியின் போது கோயிலினுடைய பரம்பரை அறங்காவலர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரத்து அருகே நடப்பட்ட பாலக்கொம்பிற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மஞ்சள் நீரினை ஊற்றி அம்மனை குளிர்வித்தனர்.